शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. மகாவாக்கியத்திலிருந்து தமசை அஜ்ஞானத்தை விபாகம் இருக்க முடியாது, துக்கம் இருக்க முடியாது, அசத்துவம் சசவிஷயங்கள் மாதிரி சொரூபமே இல்லாத பொருள் அப்படி இருக்க முடியாது. அந்த ஒரு அப்பேற்பட்ட ஒரு சொரூபம் அமிர்த ஜட விபக்த துக்க துச்ச அசகனவகம். அமிர்தத்துவத்தை சகிக்க முடியாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அசகனம், சகிக்க முடியாத தன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமிர்தத்துவம் இருக்க முடியாது அர்த்தம். அமிர்தமா இருக்க முடியாது, அசத்தியமா இருக்க முடியாது, ஜடமா இருக்க முடியாது, விபக்தமா இருக்க முடியாது, துக்க ரூபமா இருக்க முடியாது, துச்சமா இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சுரூபம் எது? பரமம் பதம் முராரே, முராரியுட பகவானுடைய பரமம் ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை பரிஹிருத சகல பிரபஞ்சம், அது அந்த சுரூபத்துக்கு இன்னொரு விசேஷம். பரிஹிருத சகல பிரபஞ்சம், பிரபஞ்ச சம்பந்தமே இல்லாத பரிஹிருத சகல பிரபஞ்ச யஸ்மாத் தத், எந்த சுரூபத்தில் இருந்தானோ இருந்த இந்த சகல பிரபஞ்சமும் பரிஹிருதமா இருக்கோ, விலகி போயிருக்கோ, அப்பேற்பட்ட சுரூபம். அது மட்டும் இல்லை, அது ஆத்மா தவ, உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான். அப்படி அவேஹி தெரிஞ்சுக்கோ. தமோ நிரஸ்ய வாக்கியா, வாக்கியாது தமோ நிரஸ்ய அன்வயமாயிடுச்சு. அடுத்த ஸ்லோகம். ஸ்ரத்தஸ்வசௌம்ய இது ஹி சாஸ்தி சாஸ்திரம் ஸ்ரத்தாதனத்வ ஸ்ருதிரஸ்தி வாச்சான்யா ஸ்ரத்தா து யஸ்ய இத்யபரஞ்ச வாக்கியம் அதீயதே சம்சய குத்சனா. இந்த விஷயத்துல, முன்னாடி சொன்ன விஷயத்துல சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படக்கூடாது என்றதுக்காக ஸ்ருதியே பல இடத்துல ஸ்ரத்தையை பற்றி சொல்றது. ஸ்ரத்தஸ்வ சௌமிய இது, ஸ்ரத்தஸ்வ சௌமிய, ஸ்ரத்தஸ்வ சௌமியான்னு பல தடவை சொல்றது. இது அந்த சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்துல தத்துவமசி பிரகரணத்தில் வருது. ஸ்ரத்தஸ்வ சௌமிய, ஸ்ரத்த இருந்தா விஸ்வாச ஸ்ரத்தா சொல்றீங்க. குருக்த வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாச ஸ்ரத்தா. வேதாந்த வாக்கியத்தில் இருந்த தாத்பரியபூதமான எந்த ஒரு அர்த்தம் தெரிகிறதோ அது அப்படிதான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு இருந்தால் தான் இதை கிரகிக்கவே முடியும். விபரீத வாசனையோடு இருந்தால் கிரகிக்கவே முடியும். அடையிறது அப்புறம், முதல் கிரகிக்கணும் இல்லையா? அடையிறதும் அனுபவிக்கிறதும் அதெல்லாம் அப்புறம். சொல்றது வாஸ்தவம் என்ற ஒரு புத்தியே வரணும் இல்லையா? முதல் நம்பிக்கை, அது இருந்தால் தான் மேல போக முடியும் சொல்ற. இதுக்காக தனி வாக்கியங்கள் ஸ்ருதியிலே இருக்கு. ஸ்ரத்தஸ்வ சௌமியா இதிஹி சாஸ்தி சாஸ்திரம், இப்படிதானே சாஸ்திரம் சொல்றது. இதிஹி சாஸ்தி சாஸ்திரம் ஸ்ரத்தாதனத்துவ ஸ்ருதிர் அஸ்தி சான்யா. ஸ்ரத்தாதனத்துவ ஸ்ருதினா என்ன ஸ்ருதி? அது ஸ்ரத்தா வித்தோ பூத்வா ஆத்மன்யேவாத்மானம் பஷ்யேத் என்ற ஸ்ருதி. சாந்தோ தாந்த உபரதஸ்திதிக்ஷு சமாஹித ஸ்ரத்தா வித்தோ பூத்வா, அந்த சமாதி ஷட்கங்களை சொல்லக்கூடிய ஸ்ருதி. ஸ்ரத்த என்றது ஒரு வித்தம், சம்பத்துன்னு சொல்லி சொல்றார் ஸ்ருதி சொல்றது. ஸ்ரத்தாதனத்துவ ஸ்ருதிர் அஸ்தி சான்யா. ஸ்ரத்தாது யஸ்யேத்ய அபரஞ்ச வாக்கியம். அது எந்த வாக்கியம்? யஸ்ய ஸ்யாத் அத்தாம விசிகித்சாஸ்தி, இந்த ஒரு வாக்கியம்.
இது நிர்குண வித்தியில் இல்ல, இது சகுண வித்தியில் வருது. முன்னாடி சொன்ன 2 வாக்கியங்களும் நிர்குண வித்தியில் வருது. தத்துவமசி பிரகரணம் நிர்குண பிரகரணம். ஸ்ரத்தாவித்தோ பூத்வா அதுவும் அங்கேதான் இருக்கு. அங்கே இல்ல, வேற பிரகரணத்தில் இருக்கு. அதுவும் நிர்குண பிரகரணம் விருதாரண்யகத்துல. ஆனா இது சகுண பிரகரணத்தில் இருக்கு. எஸ்ய ஸ்யாத் அத்தான விசிகித்சாஸ்தி சக்ரதும் குருவீதா. எங்க இருக்கு தெரியுமா? சாண்டில்ய வித்யான்னு இருக்கு. சாந்தோக்கியத்துல சாண்டில்ய வித்யா திருத்தீயத்தில் இருக்கு. அங்க சக்ரதும் குருவீத மனோமய பிராணசரீரோ பாரூப சத்தியகாம சத்திய சங்கல்ப ஆகாஷாத்மா அவாகி அநாதரா. அதெல்லாம் அது அநாதரா இல்ல, அவாகி அநாதரா இல்ல, அதாங்க இல்ல. சத்தியகாம சத்திய சங்கல்பா அனீயான் விரீஹேஹே இப்படின்னா ஒரு தீர்க்கமான ஒரு வாக்கியம் வருது. அது இப்படி முடியறது. எஸ்ய ஸ்யாத் அத்தான சிகித்சாஸ்தி தம் இத பிரேத்திய அபிசம்பவிதாஸ்மி இது எஸ்ய ஸ்யாத் அத்தான விசிகித்சாஸ்தி சக்கரதும் குருவீதா முடியக்கூடிய ஒரு வாக்கியம், முடிகிற வாக்கியம். இத சாண்டில்ய வித்யானம் ஒரு உபாசனத்தை சொல்லக்கூடியது. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல திதீய பாதத்துல 1வது அத்தியாயத்துல திதீய பாதத்துல முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம்னு இருக்கு. அந்த சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்துக்கு இந்த வாக்கியம் விஷய வாக்கியம். இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்டிருக்கக்கூடியத உபாசனம் பிரம்மோபாசனமா ஜீவோபாசனமா சந்தேகப்பட்டு விசாரம் பண்றது உண்டு. அங்கேதான் இந்த வாக்கியம் இருக்கு. சக்ரதும் குருவீதா சஹா கிரதும் குருவீதா உபாசனம் குருவீதா. கஸ்ய உபாசனம் கேட்டா நிறைய விசேஷணங்கள் போட்டிருக்கு. அங்க ஒரு தற்கரது நியாயம் ஒரு நியாயம் வருது. அந்த உபாசனம் பண்றவன் எப்படி உபாசனம் பண்றானோ அந்த ரூபத்தோட அந்த ரூபத்தையே அடையும்னு சொல்றது தற்கரது நியாயம். யதா கிரதுர் அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததா இத பிரேத்திய பவதி. எப்படியெல்லாம் உபாசனம் பண்றானோ எந்த ஒரு ஆதாரத்தோட உபாசனம் பண்றானோ அது எல்லா இடத்திலும் இல்லை. இந்த மாதிரி பிரம்மோபாசனத்துக்கு தான் இந்த விஷயம் வருது. இப்ப மனோமய பிராணசரீரா பாரூபா சத்தியகாமா சத்தியசங்கல்பா இப்படி எல்லாம் குணங்களே தியானம் பண்றான் இல்லையா, அந்த குணங்களோடையே இருப்பான். லோகாந்தரத்துல அடையக்கூடிய ரூபம் அப்பேற்பட்ட ரூபமா அவனுக்கு கிடைக்க போறது என்று சொல்லக்கூடிய வாக்கியம். இது சொல்லி ஸ்ருதி என்ன சொல்றது? சக்ரதும் குருவீதா மனோமய பிராணசரீரான்னு நிறைய குணங்கள் சொல்லி இப்படி முடிக்கிறதுனால் எஸ்ய ஸ்யாத் அத்தான விசிகித்சாஸ்தி முடிக்கிறது. ஏவம் இத பிரேத்திய அபிசம்பவிதா அஸ்மி இது எஸ்ய ஸ்யாத் அத்தான விசிகித்சாஸ்தி. ஏவம் இத பிரேத்திய இந்த உலகத்திலிருந்து இந்த சரீரத்தை விட்டு போனப்புறம் லோகாந்தரத்துல பிரம்மலோகத்துல இத பிரேத்தியா அபிசம்பவிதா அஸ்மி இந்த சுரூபத்தோடையே இருக்கக்கூடியவன் இருக்க போறேன் அப்படின்னா இந்த சுரூபத்தையே அடைய முடியும். எந்த சுரூபத்தை உபாசனம் பண்றேனோ அந்த சுரூபத்தையே அடைய முடியும் என்ற விஷயத்துல எஸ்ய புருஷஸ்ய எந்த ஒருவனுக்கு விசிகித்சா நாஸ்தி. விசிகித்சான சந்தேகம். யாரு இந்த விஷயத்தை சந்தேகப்படுறது இல்லையோ அவனுக்கு தான் அந்த பலம். சந்தேகப்பட்டு பண்றதா இருந்தால் பலமே கிடையாது. விசேஷமா வைதிக கர்மாக்களது அதுல சந்தேகப்பட்டு பண்ணக்கூடாது. ஸ்ரத்தையை முதல் சம்பாதிக்கணும். ஸ்ரத்தை என்றது ஒரு கர்மாங்கம். கர்மாவுக்கே அந்தமா வச்சிருக்கு ஸ்ரத்தை. ஸ்ரத்தை கிடையாதுன்னா ஸ்ரத்தைன்னா கான்சன்ட்ரேஷன் மட்டும் இல்லை அப்படி நினைக்க கூடாது. அது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு மட்டும் இல்லை, விசுவாசம் நம்பிக்கை சொல்றது அதுதான் ஸ்ரத்தை. இப்படி எல்லாம் ஒரு பலம் இருக்குமான நம்பிக்கை இருந்தால் தான் சந்தேகப்பட்டால் அது பூர்ணமா இருக்காது. கர்மா அங்க லோகம் இருக்கு, ஸ்ரத்தை இல்லாம பண்ணியிருக்கா தெரியும். இதெல்லாம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வைக்கின்ற பாரதியில் ஒரு இடத்துல சொல்றது என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த
ஸ்ரத்தையோட பண்றதா இருந்தா தான் பலன் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஒரு கேள்வி, ஸ்ரத்தையோட பண்ணாதான் பலன் கிடைக்கும்னு சொல்றேன். அப்படின்னா இந்த நிஷித்த கர்மா இருக்க, கெட்ட கர்மாக்களை ஒருத்தன் ஸ்ரத்தை இல்லாம பண்றான், ஸ்ரத்த கிடையாது, அப்படி பண்றதா இருந்தால் பலன் கிடைக்குமா இல்லையான்னு ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க சொல்றது அகம் கர்த்தாஸ்மி, இதை பண்றதுனால இப்பேற்பட்ட பலம் வரப்போறது, அதுக்கு நான் அதிகாரி, அதிகார விசேஷணங்கள் எனக்கிட்ட இருக்கு, அதிகாரத்துக்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் எனக்கிட்ட இருக்கு, நான் அப்பேற்பட்டவன், இப்படி ஒரு அத்தியாசத்தோட பண்ணணும். அது அந்த வைதிக கர்மாக்கள் எல்லாம் அத்தியாசத்தோட தான் பண்ணணும். சொல்றது இல்லையா, அத்தியாச பாஷ்யத்திலே சொல்லியிருக்கு, சரீராதிரிக்தம் ஆத்மானம் ஜானாதி. இருந்தாலும் அந்த நிர்குண ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சா அது கர்மாதிகாரமே கெட்டு போயிடும். நிர்குண ஆத்மஸ்வரூபம் தெரியக்கூடாதுன்னா இது ஒரு புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நிர்குண பிரம்ம சாட்சா்காரம் வந்தவனுக்கு கர்மாதிகாரம் கிடையாது, அது வராதவனுக்கு தான் கர்மாதிகாரம். ஏன்னா அவனுக்கு தான் இந்த ஸ்ரத்தை இருக்க முடியும். நான் பண்றேன் உச்சிதே தேசே காலே, சரியான தேச காலத்துல, அதுக்கு தான் சங்கல்பம் பண்றது, அந்த பண்ற வழக்கமே அதுக்காக. அந்த ஸ்ரத்தை இருக்கு என்றது ஒரு தடவை மனசுல வாங்கிக்கணும் இல்லையா, இந்த ஸ்ரத்தையோடு தான் பண்ணிட்டு இருக்கேன் என்றது ஒரு தன்னையே கன்வின்ஸ் படுத்துறது தான் அந்த சங்கல்பம் பண்றது. அஸ்மின் தேசே காலேன்னு எல்லாம் இப்படி ஸ்ரத்தையோட தான் பண்றதா இருந்தா தான் கர்மாவுக்கு பலம் இருக்குன்னு சொன்ன உடனே கேள்வி கேட்டிருக்கார். அப்படின்னா நிஷித்த கர்மாவே ஒருத்தன் ஒரு ஆசாமி ஸ்ரத்தை இல்லாம பண்றான். அப்ப அந்த நிஷித்த கர்மாவனுடைய பலம் வருமா இல்லையா? கண்டிப்பா வரும்னு பதில் கொடுக்குறான். ஏன்? ஸ்ரத்த தேவைப்படுறது இல்லையா? இல்ல. ஏன்னா அந்த விகித கர்மாவுக்கும் நிஷித்த கர்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன வித்தியாசம்னால், நிஷித்தே கர்மணி பிரவருத்த மாத்திர அதிகாரி ந விகிதே கர்மணி சொல்ற. விகிதே கர்மணி து ஸ்ராத்த அதிகாரி. ஸ்ராத்த ஒரு பதம் பாவதீய. ஸ்ராத்தம்னா அந்த சாத்திரம் இல்ல, ஸ்ராத்தா ஸ்ரத்தாவான், ஸ்ரத்த உடையவன். ஸ்ரத்த இருக்கிறவனுக்கு தான் விகித கர்மத்தில் அதிகாரம். ஸ்ரத்தைனா எந்த ஸ்ரத்த? அந்த கர்மாவனுடைய சுரூபம் என்ன என்ற ஸ்ரத்த வேணும். அந்த கர்மாவுக்கும் அதுவே சொல்லப்பட்ட பலத்துக்கும் காரியகாரணம் பாவம் இருக்கு என்றது ஸ்ருதி சொல்றது வாஸ்தவம் தான் என்ற ஸ்ரத்த வேணும். அந்த கர்மா பண்றதுக்காக தனக்கு எந்த விசேஷணங்கள் இருக்கணுமோ, எப்படியெல்லாம் நான் இருக்கணுமோ அப்படிதான் நான் இருக்கேன் என்ற கான்பிடன்ஸ் வேணும். அந்த எப்பேற்பட்ட அங்கங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ, காலமும் தேசமும் எல்லாம் சரியா இருக்கு என்றத தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் அதை பத்தி எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த எல்லா விஷயத்திலும் தெளிவான அறிவு வேணும், ஸ்ரத்தையும் வேணும், விசுவாசமும் வேணும். அப்படி இருக்கிறவன் பண்றதா இருந்தா அதுதான் அவனுக்கு தான் பூர்ணமான பலம். இந்த நியமம் எங்க இருக்கு? விகித கர்மாவில் தான் இருக்கு. நிஷித்தே கர்மணி தூ பிரவருத்த மாத்திரஸ்ய அதிகார. பிரவருத்த மாத்திரஸ்யன்னு என்ன அர்த்தம்? அது பண்ணணும், அவ்வளவுதான். தெரிஞ்சுன்னு பண்றதுன்றது இல்ல, உத்தேசிச்சு பண்ணணும்ன்றது இல்ல, ஒண்ணுமே இல்லை. பண்ணா போதும், பலம் வரும். விகித கர்மா அப்படி இல்லையே, யாராவது பண்றதா இருந்தா பலம் வருமா? யாருக்கு எந்த கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ அவன் பண்ணாதானே பலம். நிஷித்த கர்மா அப்படி இல்லை, பண்ணா போதும் பலம் கிடைக்கும். பலம்னா என்ன? நிஷித்தத்தினுடைய பலம். அப்ப நிஷித்தே கர்மணி பிரவருத்த மாத்திர அதிகாரி. அதிகாரின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறது. அதிகாரினா யாரு? அதிகாரினால் அந்த கர்மாவை பண்ணி அந்த அதுக்கு சொல்லப்பட்ட பலத்தை அடையக்கூடியவன் அதிகாரி. பண்றவன் எல்லாம் அதிகாரி இல்லை. இப்ப சாஸ்திரத்துல ஆரம்பத்துல அதிகாரின்னு சொல்றது இல்லையா, விஷய சம்பந்த அதிகாரி பிரயோஜனம். அது அதிகாரின்னா யாரு? படிக்கிறவன் எல்லாம் அதிகாரி இல்லை. படிக்கிறதா இருந்தால் அந்த அது அந்த அந்த சாஸ்திரத்துக்கு சொல்லப்பட்ட பலம் அடையக்கூடியவன் அதிகாரி. அதிகார சப்தத்துக்கே பலம் அர்த்தம் தெரியுமா? அதிகாரம்னால் பலம், பலவான் அதிகாரி, பலம் உடையவன் அதிகாரி.
பலசுவாமியம் அதிகாரா இப்படி வருது மீமாம்சையில. சுவாமியம்னா சுவாமியா இருக்கிறவர். யாரு பண்றதா இருந்தால் அவன் அதுக்கு சொல்லப்பட்ட பலத்துக்கு சுவாமியா இருப்பானோ, சுவாமினா அந்த பலமுடையவன், பலம் பிராபிக்கிறவன், அவன் தான் அதிகாரி. அப்ப பலம் பிராபிக்கக்கூடிய அதுக்காக எதெல்லாம் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் பண்றதா இருந்தால் அவனுக்கு தான் அதிகாரம் சொல்றது. இதுதான் எல்லா சாஸ்திர ஆரம்பத்துல அதிகாரி சொல்றதா இதே அப்படிதான். அப்போ அந்த அதிகாரியா இருக்கணும்னா ஸ்ரத்தை வேணும். அதுக்குதான் சொன்னேன், இந்த ஸ்ரத்தா நியமம் என்றது விஹித கர்மாவில் தான், நிஷித்த கர்மாவில் கிடையாது. நிஷித்த கர்மா பண்ணா மட்டும் போதும், பலம் கண்டிப்பா வரும் சொல்றது. இது விஹித கர்மாச்சே. வேதாந்த சிரவண மனன நித்தியாசனங்கள் விஹித கர்மா. அதனால இதிலிருந்து மோட்ச ஐக்கிய சாட்சா்காரமும் ஆத்ம சாட்சா்காரமும் எல்லாம் வரணும் அடையணும்னால் முதல்ல என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அதுக்காக ஸ்ரத்தஸ்வ சௌமியா 1000 தடவை சொல்லியிருக்கு ஸ்ருதி ஸ்மிருதிகள். அடுத்த ஸ்லோகம், அஜ்ஞோ வினஷ்யதி புமான் அதிமூಢபாவாத் அஸ்ரத்தயோபஹத புத்திரதோபி கஷ்டः கஷ்டாச்ச கஷ்டதர ஏவ து சம்சயாத்மா துக்கி சதா இதி பவானபி சதேதி பகவானபி வாசுதேவா. பகவான் வாசுதேவனும் இந்த விஷயத்தை சொல்றார் எங்கே கீதையில். அஜ்ஞாஸ்ரத்தானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி இருக்கு. அஜ்ஞः வினஷ்யதி, அஸ்ரத்தானः வினஷ்யதி, சம்சயாத்மா அபி வினஷ்யதி. அஜ்ஞஸ்ச அஸ்ரத்தானஸ்ச சம்சயாத்மா ச வினஷ்யதி. இந்த 3 பேரும் நாசத்தை தான் அடையறான். அது அஜ்ஞன் பரவாயில்ல, அஜ்ஞ சுகமாராத்தியான்னு சொல்றது பர்திருஹரி. அஜ்ஞ சுகமாராத்தியா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞ ஞானலவ துர்விதத்தம் பிரம்மாபி தம் நரம் நரஞ்சயதி என்று சுபாஷிதம். அஜ்ஞனை சொல்லிக் கொடுத்தா அஜ்ஞனுக்கு கிரகிக்க முடியும், அஜ்ஞனால கிரகிக்க முடியும். தெரியாது அவ்வளவுதானே, வேற ஒன்றும் குழப்பம் இல்லை. தெரியாது அவ்வளவுதான். தெரியாது இருக்கிறவனுக்கு சுலபமா சொல்லிக் கொடுக்கலாம், அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பண்ணி வைக்கலாம். சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞ, விசேஷமா தெரியறவனை கூட ஆராத்தியதேனா சமாளிக்கலாம்னு அர்த்தம். ஆராத்தியதே அஜ்ஞ சுகம் ஆராத்தியா, சுகம்னா அனாயாசேனான்னு அர்த்தம். இந்த சுபாஷிதத்துல அஜ்ஞ சுகம் ஆராத்தியா, தெரியாதவனை சுலபமா சமாளிக்கலாம் அப்படிதான் அர்த்தம். சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞா, விசேஷமா தெரியறவனை ஆராதிக்கிறதுக்கு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லை, தெரிஞ்சவன் தானே. இல்லைன்னா விசேஷமா தெரியறதுக்கு சக்தி இருக்கிறவன் தானே. அப்ப யாரை சமாளிக்க முடியாதுனால் ஞான லவ துர்விதத்தம், கொஞ்சம் தெரியும் ஆனா ஒரு துர்வைதத்தியம் இருக்கு. கொஞ்சம் தெரியறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா தெரிஞ்சது வச்சுட்டு தெரியாத காரிய விஷயங்களை சுயமா சுகிய தர்க்கத்தினால கபோல கல்பனம் பண்றதுன்னு சொல்றது இல்லையா சாஸ்திரத்துல. கபோல கல்பனம் பண்றதுனால் யாரையும் கேட்க வேண்டாம், என்னாலே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் என்ற ஒரு கர்வத்தோட இருக்கிறவன் அர்த்தம். குருவுக்த வேதாந்த வாக்கியங்களும் ஒன்றும் தேவையில்லை, நானே பார்க்கிறேன் என்ற ஒரு கர்வத்தோட இருக்கிறவன் ஞான லவ துர்விதத்தம். துர்வைதத்தியம், வைதத்தியம்னா சாமர்த்தியம், அது சரியான வழியில் இல்லை, துர்வைதத்தியமா இருக்கு. அப்படி இருக்கிறவனே யாராலையும் சமாளிக்க முடியாது. பிரம்மா அப்படி தம் நரம் ந ரஞ்சயதி, அவனை பிரசாதப்படுத்த முடியாது, அவன் பிரசாதிக்க மாட்டான் சொல்றான். ஏன்னா அவன் எப்படி நினைச்சுட்டு இருக்கானோ அப்படி நம்ம சொல்றதா இருந்தால் தான் அது கவனிக்கும், இல்லைன்னா கவனிக்க மாட்டான். அப்படி எப்ப என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருந்தா சம்சயாத்மா, நீங்க சொல்றது கீதையில சம்சயாத்மா வினஷ்யதி சொல்லும்போது அதுக்கு யதாசுக அர்த்தம் இல்லை, சம்சயமே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சம்சயமே இருக்கக்கூடாதா?
அது தப்பு தானே. சம்சயம் இருக்கணும், சம்சயம் தாராளமா பண்ணலாம். சம்சயமே வர்றதில்லைன்றது ஒரு அப்படின்னா நம்ம யோசிக்கிறது இல்லை பல விஷயங்கள். ஏன் சம்சயம் வர்றதில்லை, சந்தேகமே வர்றதில்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப சாஸ்திரம் படிக்கும்போது பல விதமான சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகம் வர்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. சந்தேகம் வர்றதே எதனுடைய லட்சணம்னா நம்ம படிச்சுட்டு இருக்கு என்றதுடைய லட்சணம். உருவாபர சம்பந்தம் செய்யுது, ஏற்கனவே இப்படி சொல்லி இருக்கு, இப்ப வேற விதமா சொல்றது, அதனால எனக்கு சந்தேகம் வர்றது. அப்ப சந்தேகம் வர்றதுன்னா அது நமக்கு ஒரு சாஸ்திரம் சரியா படிச்சுட்டு இருக்கு என்றதுக்கு லட்சணம் சந்தேகம். ஏன் அப்போ சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு ஏன் சொல்றான் கேட்டால், சந்தேகம் வர்றதுனால இல்லை, அந்த வந்த சந்தேகத்தை நீங்க எப்படி ட்ரீட் பண்றதுன்றது முக்கியம். ஒரு சந்தேகம் வந்த உடனே அந்த சந்தேகத்திற்கு என்ன முடிவு இருக்கலாம் என்றது கேட்கணும் இல்லையா? அதுக்கு சரியான பதில் இருக்கா என்றது ஆராய்ச்சி பண்ணாமல் சந்தேகத்தினாலேயே இதெல்லாம் தப்புன்னு சொல்றவன் வினஷ்யத்தின்னு அர்த்தம். இது மகாபாஷ்யத்துல, வியாக்கரண மகாபாஷ்யத்துல ஒரு பரிபாஷான்னு வருது. வியாக்கியானதோ விசேஷ பிரதிபத்திரம் நகி சந்தேகாத் அலக்ஷணம். இது ஒரு பரிபாஷைன்னா பாணினியோட சூத்திரம் இல்லை. பாணினியோட சூத்திரத்தை பத்தி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றார் பதஞ்சலி. அதுக்கு பரிபாஷைன்னு பேர். பரிபாஷா சூத்திரம் இல்லை, பரிபாஷா சூத்திரம் தனி இருக்கு. இது மகாபாஷ்யக்காரருடைய வச்சனம், பாணினியோட சூத்திரம் கிடையாது. அவர் என்ன சொல்றார், வியாக்கியானதோ விசேஷ பிரதிபத்தி நகி சந்தேகாத் அலக்ஷணம். வியாக்கியானத்திலிருந்த விசேஷ பிரதிபத்தி, விசேஷங்களே தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க எடுத்து சொல்றதுதான் வியாக்கியானம். என்ன வியாக்கியானம்னால் அந்தந்த விஷயத்தில் அபியுக்தரா இருக்கக்கூடிய ஆச்சாரியால் குருமுகத்திலிருந்து விஷயங்களை கிரகிச்சு கிரமமா அந்த பரம்பரையில் வந்தவர் பண்ண வியாக்கியானம். ஏதோ கமெண்ட்ரி அங்க போடுறது, இங்க போட்டிருக்காங்க கமெண்ட்ரி இல்ல. சம்பிரதாய பிராப்தமான வியாக்கியானங்கள் இருக்கு. அந்த வியாக்கியானத்திலிருந்து அர்த்தம், சரியான அர்த்தம் கிடைக்கிறதா இருந்தால் மூலம் சரின்னு ஒத்துண்டாகணும்னு அர்த்தம். இது சூத்திர விஷயத்தில் சொல்றது, பாணினிய சூத்திரத்தை பத்தி சொல்றது. அவர் ஒரு பாணினிய சூத்திரம், ஏதோ ஒரு சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்திலிருந்து சரியா நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது இல்லை, அதனால இந்த சூத்திரம் அப்பிரமாணம், தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே கூடாது. ஏன்னால் அது நீங்க செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் இல்லை. நீங்களே சுயம் பார்த்துட்டு அர்த்தம் கிரகிக்கிற ஸ்டைல் பண்ணக்கூடிய இல்லை அந்த சூத்திரங்கள். எந்த சூத்திரமும் அப்படி இல்லை. பாணினிய சூத்திரமும் இல்லை, நியாய சூத்திரமும் இல்லை, வேதாந்த சூத்திரமும் இல்லை. தஸ்மாத் ஏகதேச சூத்திரத இது சூத்திரம். இத சாகர பாஷ்யத்தில் வர விஷயம். தஸ்மாத் வக்தவ்யஸ்ய ஏகதேச சூத்திரதே இது சூத்திரம். சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு மூணு சென்டென்ஸை போட்டு சொல்ல வேண்டிய விஷயம், அதை 3 சென்டென்ஸ்ல இருந்து ஓரோ வேர்ட்ஸ் எடுத்து ஒரு சுருக்கமா ஒரு வாக்கியம் மாதிரி பண்ணப்பட்டது. இதுதான் சூத்திரம்னு சொல்றது யாரு? சபரசுவாமி. அவர் மீமாம்சா சூத்திரத்தை பத்தி சொல்றது. இருந்தாலும் இது எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப சூத்திரம் பார்த்தா பிரம்மசூத்திரங்கள் பாருங்க, ஏதாவது சூத்திரத்தில் இருந்த ஒரு அர்த்தம் சரியா கிடைக்கிற மாதிரி இருக்கா? நான் சொன்னா இல்ல, எந்த சூத்திரத்தில் இருந்தும் சரியான ஒரு அர்த்தம் நமக்கு உடனே சட்டுன்னு புரியுற மாதிரி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா அது சூத்ரா ஸ்டைல். அது அந்த சூத்ரா பீரியட்ல இந்த சூத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு. எல்லாம் இந்த சூத்திரத்தினுடைய ஸ்டைல். அது எல்லா சூத்திரங்களும் அப்படிதான். அதனால சூச்சனா சூத்திரமாகும். இப்ப இந்த சூத்திரங்கள் எல்லாம் இன்னும் நல்லா அழகா பண்ணியிருக்கலாமே. ஏன் இப்படி சுருக்கமா சொல்றது? சுருக்கமா சொல்லும் போதும் இன்னும் கரெக்டா வார்த்தை எல்லாம் போட்டு சரியா சொல்லலாம் இல்லையா? கேட்கறவா உண்டு. அப்படி இல்லை. ஏன்னா அவர் அந்த அஸ்பஷ்டமா சூத்திரம் பண்ணதுனாலேயே அவரை விஞ்ஞாபிக்கிறார். என்ன விஞ்ஞாபிக்கிறாருனால், இது செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் இல்லை, நீங்களே சுயம் பார்த்துட்டு அர்த்தம் கிரகிக்க வேண்டியது இல்லை. இதுக்கு ஒரு தனி சம்பிரதாய பரம்பரை எல்லாம் இருக்கு.
அந்த சம்பிரதாய பரம்பரையோடு சேர்ந்துதான் அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை கிரகிக்கணும். இல்லைன்னா அதை கிரகிக்கிறதுக்காக வரவே கூடாது. அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோன்றது தோன்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்குது, அதனுடைய ஸ்திதி அப்படிதான். இந்த சூத்திரத்திலிருந்து டைரக்டா நமக்கு எந்த நியாயமும் தெரியறது இல்லை. சூத்திரம் பிரமாணமும் இல்லை நமக்கு, தெரியுமா? பிரம்மசூத்திரம் பிரமாணம் தைரியமா சொல்லலாம், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பிரம்மசூத்திரம் பிரமாணம் இல்லைன்னு சொன்னா நமக்கு இந்த வேதாந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு என்ன பிரமாணம்? பிரம்மசூத்திரமா? இல்ல, தத்துவசியாதி வாக்கியம் தான் பிரமாணம். சூத்திரங்கள் வாக்கியத்திலிருந்து தாற்பயத்தை கிரகிக்கிறதுக்காக சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியது சூத்திரங்கள். அந்த ரூல்ஸும் சூத்திரத்திலிருந்து டைரக்டா கிடைக்கிறது இல்லை. குருமுகத்திலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல்ஸ் தெரிஞ்ச அப்புறம் மனசுல கொஞ்சம் என்ன சொல்றது, மனசுல நிறுத்துறதுக்கு ஒரு சுருக்கமா 2 வார்த்தை போட்டு சூத்திரங்கள் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதோட அந்த சூத்திரங்களுக்கு வேல்யூவே கிடையாது. பாணினிய சூத்திரங்கள் அப்படி இல்லை. பாணினிய சூத்திரங்கள் பிரமாணம். நான் மீமாம்சா சூத்திரங்களை பத்தி சொன்னேன். மீமாம்சா சூத்திரங்கள் வேதாந்த பிரமேயத்துக்கு பிரமாணம் இல்லை. அப்படி இருந்தால் நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தை கேள்வி சரியா இருக்கும். இப்ப ஜெகன் மித்யாத்துவம் சூத்திரக்காரருக்கு விவக்ஷிதமா இல்லையான்னு கேட்டா விவக்ஷிதமா தான் சொல்லலாம். ஏன் அப்படி இருந்தா ஏன் சூத்திரம் அப்படி டைரக்டா ஒரு சூத்திரம் பண்ணிடலாமா? ஏன் பண்ணக்கூடாது? ஜெகத் மித்யா அப்படி ஒரு சூத்திரம் இருந்த அழகா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும், உங்களுக்கு சந்தேகமே இருக்க வேண்டாம், யாரும் சந்தேகப்பட வேண்டாம். ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவா அப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா சூத்திரங்கள்? ஏன் பண்ணல? ஏன் பண்ணலன்னு கேட்டா இது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரமேயங்கள் வரிசையா சொல்றதுக்காக பண்ணப்பட்ட சூத்திரங்கள் கிடையாது. வேதாந்த சாஸ்திர பிரமேயங்கள் ஸ்ருதியிலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதியிலிருந்து தெரியறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுறதுனால் என்ன வழி? ஸ்ருதியிலிருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்றத குருமுகத்துல போய் படிச்ச நியாயங்களை, வாக்கிய தாத்பரிய நிர்ணயத்தை பண்ணக்கூடிய நியாயங்களை வச்சுட்ட அர்த்தத்தை யோசிக்கலாம். அந்த நியாயங்களை எங்கிருந்து தெரியுது? சூத்திரத்திலிருந்து தெரியுதா? இல்லே சொல்லுவேன், குருமுகா தெரியுது. குருமுகத்திலிருந்து தெரியுது, வியாக்கியானங்களிலிருந்து தெரியுது. அப்படி தெரிஞ்சிருக்கக்கூடிய நியாயங்களை சும்மா அது மனசில் வைக்கிறதுக்கு பகவான் பாதராயணன் சூத்திரங்கள் பண்ணியிருக்கோம். வேதாந்த வாக்கிய குசும கிரகணார்த்தத்வா சூத்திரானம் இருக்கு இல்லையா? பாஷிகாரே சொல்றார், வேதாந்த வாக்கிய குசும கிரகணம். அந்த வேதாந்த வாக்கியங்களே சேர்த்த ஒரு நூறு போட்டு கட்டுற மாதிரி அது உள்ளுக்குள்ள சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரம் வெளியில எடுக்கவே வேண்டாம். இப்போ வியாகரண வாக்கியார்த்தம் பாருங்க. வியாகரண வாக்கியார்த்தம் ஆரம்பிச்ச உடனே சூத்திரங்கள் சொல்லுவோம். பண்டிதால் வியாகரண வாக்கியார்த்தம் பண்ணும்போது வாய் திறந்த உடனே சூத்திரங்கள் வரும். ஏன்னா சூத்திரங்களை வச்சுட்டுதான் அந்த விசாரமே பண்ண முடியும் அவரால். நீங்க வேதாந்த வாக்கியார்த்தம் பாருங்க, எத்தனை சூத்திரம் சொல்லுவார்? அதிகரணம் இருந்தால் அதுக்கு ஒரு 4 சூத்திரம் இருந்தால் அந்த சூத்திரம் சொல்லுவாங்க. அடிக்கடி சூத்திரங்களை சொல்லிட்டு இருப்பாரோ, ஸ்ருதியை சொல்லிட்டு இருப்பாரோ? ஸ்ருதி தான் சொல்லுவார். ஏன்னா சூத்திரம் என்றது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இந்த தரிசனம் என்றது சூத்திரத்தை வச்சுட்டு இல்லை, ஸ்ருதியை வச்சுட்டுதான். இதனுடைய அடிப்படையா இருக்கிறது என்னன்னா ஸ்ருதி, சூத்திரம் இல்லை. அதனால சூத்திரங்கள் எதுக்காக பண்ணியிருக்குன்னா இந்த நியாயங்களை சேர்த்து ஒரு கட்டுற மாதிரி அந்த நியாயங்களை ஞாபகம் வைக்கிறதுக்கு அங்கிருந்த ஒரு ஏகதேசம் இங்கிருந்த ஒரு ஏகதேசம் எடுத்துட்டு ஒரு 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 சூத்திரமா பண்ணிருக்கு. இப்போ இதெல்லாம் இங்க இந்த சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, இருந்தாலும் பிராசங்கிகமா சொன்னேன். ஒரு உதாரணம் காமிக்கிறேன், இந்த அளவுக்கு சொன்னேன் இல்லையா? இதுக்காக ஒரு உதாரணம் காமிக்கிறேன். இந்த நியாயம் சூத்திரத்தால எப்படி சூச்சனை பண்றதுனால் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச அதிகரணம் நினைக்கிறேன். ஆகாச ஸ்பல்லிங்கான்னு சூத்திரம் இருக்கு இல்லையா? ஆகாஷாதிகரணம் இருக்கு. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆரம்பத்துல இருக்கு ஆகாஷாதிகரணம். அஸ்ய லோகஸ்ய காகதிரித்ய ஆகாஷ இது ஹோவாச்ச ஆகாஷாதேவகல்லிமானி பூதானி ஜாயந்தே. இப்படி எல்லாம் ஒரு விஷய வாக்கியம் இருக்கு. அந்த விஷய வாக்கியம் பிரம்மபரம் முடிவு எடுக்கணும், பூதாகாசபரம் இல்லை என்று. இந்த ஸ்ருதி வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆகாச சப்தம் பிரம்மபரமா இருக்கு காமிக்கிறதுக்காக ஒரு நியாயம் வேணும். என்ன நியாயம்னு கேட்டால், வாக்கியோபக்கிரமே
अन्यथा सिद्धाय श्रुते सत्त्वेपि तस्याः श्रुतेः अन्यथा सिद्धत्वे सति वाक्योपक्रमगत अन्यथा सिद्धश्रुत्यपेक्षया वाक्य उपसंहारस्थमपि अनन्यथा सिद्धं लिंगं बलीयः. இதுதான் என்ன நியாயம். இந்த நியாயத்தினால்தான் அந்த அதிகரணத்துல தாத்பரிய நிர்ணயத்தை பண்றது. वाक्योपक्रमस्थायाः एकस्याः श्रुतेः अपेक्षया अपि वाक्य उपसंहारस्थम् अनन्यथा सिद्धं चेत् अनेकं लिंगं बलीयः. இப்படி சொல்லணும் அந்த நியாயத்தை. இதுல வந்து லிங்கம் பலியாக இருக்கு இல்லையா, அது மட்டும் எடுத்துட்டு தல்லிங்கா போட்டிருக்கு சூத்திரம். இப்ப தல்லிங்கா சொன்னா இந்த அளவுக்கு அர்த்தம் அது வந்து கிடைக்கிறதா? யாருக்குமே கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. ஆனால் இந்த நியாயம் எப்படி தெரிஞ்சது? குருமுகத்திலிருந்து தெரிஞ்சது, இல்லைன்னா வியாக்கியானங்கள் தெரிஞ்சது. வியாக்கியாக்காரர் என்ன பண்றார்? பரம்பரா பிராப்தமான இந்த நியாயங்களை எல்லாம் சேர்த்து அழகா வியாக்கியானம் பண்றார். அப்ப வியாக்கியானத்தில் இருக்கிற விஷயம் தானே அது. அதை வச்சுட்டு நம்ம வாக்கியார்த்த தாற்பயத்தை நிர்ணயிக்கணும். இது சந்தேகப்படக்கூடாது சொல்றது. இதுதான் அந்த மகாபாஷ்யக்காரன் சொல்லியிருக்கார். வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்திர் நகி சந்தேகாத லட்சணம். உனக்கு சந்தேகம் இருக்கு என்றதுனாலே மட்டும் வாக்கியங்களும் ஒன்றும் வியர்த்தமும் அப்பிரமாணமும் ஆகாது. ஒரு ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து நமக்கு சரியா அர்த்தம் புரியவில்லை, அதனால ஸ்ருதி வாக்கியம் தப்பு சொல்ல முடியுமா? சொல்லலாம். எப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு சம்பிரதாயமே தெரியாதுன்னா, அந்த சம்பிரதாயமே கிடைக்கிறது இல்லைன்னால் வாஸ்தவம் தான், அது தப்புன்னு சொல்லலாம். அப்ப பெற்ற வாக்கியத்துக்கு எந்த விதமான அர்த்தமும் நமக்கும் கிடைக்கிறது இல்லை, யாருக்குமே தெரியாது, எந்த விதமான வியாக்கியானத்திலும் இல்லை, எப்படியும் கிடைக்காது அப்படின்னா அது அப்பிரமாணம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னால் பிரமாணம் ஒத்துக்க வேண்டியதான் அர்த்தம். எதுக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் சொன்னேன்னால், சந்தேகம் வர்றதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கும் உபாயங்கள் இருக்கு. அந்த உபாயங்களை தேடி பார்க்காமல் எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால இது தப்புன்னு சொல்றவன் கண்டிப்பா நாசம் அடையக்கூடியவன். இன்னொன்னு, என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஏற்கனவே வியாக்கியானத்திலும் குருமுகாத்தியன சம்பிரதாயத்திலும் இருக்கிற பதில் என்ன என்றது தேடி பார்க்காமல் நானே ஒரு முடிவு எடுக்கிறது, அவனும் நசிக்கக்கூடியவன் தான். இது ரெண்டு பேரும் சம்சயாத்மா என்ற வார்த்தையினால கிரகிக்கணும். முதல் சொன்னது எப்படின்னா, சந்தேகம் ஏற்பட்ட உடனே இதுக்கு பதில் கிடைக்காது, அதனால மூலமே தப்புன்னு சொல்றாங்க. இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் பரஸ்பர விருத்தமா இருக்கு, தப்பு, இதுக்கு ஒன்றும் ஸ்திரமான ஒரு அர்த்தம் கிடையாது. இப்படி முடிவெடுத்து போய் படிக்கிறவன் ஒரு விதமான சம்சயாத்மா. இன்னொருத்தன் இதுக்கு என்ன, இந்த முடிவு வர்றதுக்கு காரணம் சம்சயம் தானே, அதனால சம்சயாத்மான்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். சம்சயாத்மான்னு சொல்றதுக்கு காரணம் அவனுக்கு வந்த சந்தேகம் தான் இதுக்கு காரணம். அந்த சந்தேகத்தை சரியா ட்ரீட் பண்றதில்லை, அதனாலதான் இப்படி வந்திருக்கு. இன்னொருத்தர் எப்படின்னா, தானாவே முடிவு எடுக்கிறவன். யாருமே தானா முடிவு எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். தானாவே முடிவு எடுக்கலாம். எப்படின்னா, அந்த வரைக்கும் எப்படி எல்லாம் கிரந்தங்கள் அமைஞ்சிருக்கு அது தெரிஞ்சப்படும். இப்போ நான் ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, நான் எப்படி முடிவு எடுக்கணும் கேட்டால், இந்த சந்தேகம் என்றது ஏதாவது ஒரு கிரந்தத்துல பிராமணிகமான ஒரு ஆச்சாரியன் இந்த சந்தேகத்தை பூர்வபட்சமாக கொண்டு வந்த அதுக்கு ஒரு பதில் சொல்லி கொடுத்திருக்காரான்னு பார்க்கணும். ஏதாவது கிரந்தத்தில் இருக்கா, இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிரந்தத்தில் இருக்கு, இந்த மாதிரி சந்தேகம் கேட்டு அதுக்கு இப்படி ஒரு பதில் கொடுத்துருக்கு, அப்ப அதை ஒத்துருக்கலாம். இல்லைன்னா சம்பிரதாய வித்தா இருக்கக்கூடிய குரு கிட்ட கேட்கணும். அவருக்கும் விசேஷமான ஒரு அபிப்பிராயம் அந்த விஷயத்தில் இல்லைன்னா நமக்கு நம்மளுடைய புத்தியை வச்சுண்ட, ஏன்னா நம்மளுடைய புத்தி இந்த கிரந்தங்கள் படிச்சு சம்ஸ்கிருதமா இருக்கக்கூடிய புத்தியா இருந்தால் அந்த புத்தியில சரியான பதில் வரும், சம்பிரதாய சித்தமான பதில் அப்பதான் வரும் நமக்கு. ஏன்னா ஏதோ ஒண்ணு வருது, மனசுல ஏதோ ஒண்ணு வருது, அதுதான் ரைட்னு வச்சுட்டு முன்னாடி போயிட்டு இருந்தால் வினிபாத பதே பதே அனர்த்தஞ்சையா சொல்றது இல்லையா. அவிதாரிய எக்கிஞ்சித் பிரதிபத்தியமான
நிஸ்ரேயசா பிரதிஹன்யேதா அனர்த்தஞ்ச இயா. பாஷ்யக்காரர் சொல்றார், தத்திர அவிச்சாரிய எத்கிஞ்சித் பிரதிபத்தியமான. அகஸ்மாத் ஏதோ ஒரு முடிவெடுக்கின்ற முன்னாடி போயிட்டு இருக்கிறவன் அவிச்சாரிய எத்கிஞ்சித் பிரதிபத்தியமான நிஸ்ரேயசாத் பிரதிஹன்யேதா, அந்த நிஸ்ரேயச மார்க்கத்திலிருந்து விட்டு வேற வழியில் தான் போயிட்டு இருக்கான், சந்தேகமே இல்லை. அனர்த்தஞ்ச யா, நிஸ்ரேயசம் கிடைக்காது என்றது மட்டும் இல்லை, பலவிதமான அனர்த்தங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அக்ஞோ வினஷ்யதி புமான் அதிமூட பாவா, ரொம்பவே மூடனா இருந்தால், ஒண்ணுமே கிரகிக்கவே முடியாதுன்னா நாசம் ஏற்படுறது வாஸ்தவம் தான். அஸ்ரத்தையோ பகுத புத்தி அதோபி கஷ்டா, அதோட கஷ்டமா இருக்கு. அஸ்ரத்தையோட இருக்கிறதா இருக்கு. கஷ்டாச்ச கஷ்டதர ஏவது சம்சயாத்மா துக்கி சதா, எப்பொழுதும் துக்கிதான், துக்கம் தான். ஏன்னா சந்தேகத்துக்கு நிவர்த்தி இல்லைனால் மனசுல பலவிதமான விகல்பங்கள் இருந்துட்டே இருக்கும் இல்லையா, சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். துக்கி சதா இது பகவான் அப்படி வாசுதேவ ஆஹா. ரூபம் தாவத் தாவகம் உஜ்ஜிதத்வயம் அபூத் அத்வைதமேவ அஞ்சசா தச்ச அத்வைதம் அபாஸ்ய மோகஜனிதம் பாரோக்ஷமாத்மாஹ்யபூத் ஏவம் வேதசிர பதான்யவயவாத் ஏகத்வம் ஏகாந்ததः சித்தம் பிரத்யகனந்தயோரிதி தவ ஸ்ரேயஸ் சமாப்திம் கதம். இந்த ஸ்லோகத்துக்கு புதுசா ஒண்ணும் இல்ல. ரூபம் தாவகம், உன்னுடைய ரூபம் ஸ்வரூபம், உஜ்ஜிதத்வயம், உஜ்ஜிதம்னா விட்டு இருக்கக்கூடியது, துவயம் இல்ல, அதுல உஜ்ஜிதத்வயமா இருக்கு. ரெண்டு என்ற ரெண்டோட சம்பந்தம் இல்லை, ஒன்னாவே இருக்கு. ரூபம் தாவகம் உஜ்ஜிதத்வயம் அபூத் அத்வைதமேவ, அது அத்வைதமே ஆயிடுச்சு. அஞ்சசா உடனே அது அத்வைத ரூபமாவே ஆயிடுச்சு. உடனே நாள் அந்த தத்துவ சாட்சா்காரம் வந்த பிறகு திருப்பி ஏதாவது பண்ண வேண்டியதில்லை. இந்த பிரமை போயிடுச்சுன்னா உடனே இந்த ரூபம் தான். தச்ச அத்வைதம் அபாஸ்ய மோகஜனிதம் பாரோக்ஷம் ஆத்மாஹ்யபூத். இந்த அத்வைத ஸ்வரூபம் என்றது பரோட்சம் என்றது நமக்கு ஒரு பிரமை இருக்கு. இது பரோட்சமான ஏதோ ஒரு வஸ்து, பிரம்ம வஸ்து என்ற பிரமை போயிடுச்சுனால் மோகஜனிதம் பாரோக்ஷம், மோகத்தினால அஜ்ஞானத்தினால சேர்ந்து இருக்கக்கூடிய பாரோக்ஷ பிரமம் அதுவும் போயிடுச்சுனால் அந்த அத்வைத பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? ஆத்மாஹ்யபூத், நம்மளுடைய ஆத்மாவினுடைய சுரூபமே ஆயிடுச்சு. ஏவம் வேதசிர பதான்வயவசா, வேதசிரஸா இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய பதான்வய பதங்கள் சரியா அன்வயிக்க வேண்டிய இடத்துல எப்படி அன்வயிக்கணுமோ அப்படியே அன்வயிச்சு கிரகிக்கிறதா இருந்தால் ஏகாந்தத சித்தம் பிரத்யகனந்தயா. ஏகாந்தத சித்தம், ஏகாந்ததனா ஒரு இடத்துல இப்படி இருக்க, இன்னொரு இடத்துல வேற விதமா இருக்கு அப்படி இல்லைன்னு அர்த்தம். அவ்யபிச்சரிதம்னு அர்த்தம். ஏகாந்தம் என்ற சப்தத்துக்கு அவ்யபிச்சரிதம், மாற்றம் இல்லாமல் அர்த்தம். இதுக்கு ஒரு மாறுதல் இல்லை. ஒரு உபனிஷத்துல ஒரு விதம், இன்னொரு உபனிஷத்துல வேற விதம் அப்படி இல்லை. சரியா அன்வயம் பண்ணணும், அவ்வளவுதான். அன்வயிக்கிறது இல்லைன்னால், அன்வயம்னா பதான்வயம் மட்டும் இல்லை, வாக்கியான்வயம், பிரகரணான்வயம், எந்த பிரகரணம் எதுக்காக வந்தது, எந்த வாக்கியம் எதுக்காக வந்தது, இதெல்லாம் சம்பிரதாய கிரமத்துல சிரவண மனனங்கள் பண்றதா இருந்தால் சித்தம் ஏகாந்தத சித்தமா இருக்கும். எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் இதே ஸ்வரூபம் எல்லா இடத்திலும் இருந்தும் தெரியறது. ஏகாந்தத சித்தம் பிரத்யகனந்தயோ ஐக்கியம். பிரத்யகனந்தயோ அனந்தமான பிரம்மஸ்வரூபத்துக்கும் பிரத்யக் ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஐக்கியம். அது வந்துருச்சுனால் தவ ஸ்ரேயஸ் சமாப்திங்கதம், உன்னுடைய ஸ்ரேயஸ் முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்ற பாருங்க, உன்னுடைய ஸ்ரேயஸ் முடிஞ்சு போச்சு. நிஸ்ரேயசம் அர்த்தம். இதுக்கு மேல ஒரு ஸ்ரேயஸ் கிடையாது. நிர்கதம் ஸ்ரேயா யஸ்மாத் தது நிஸ்ரேயசம். நிஸ்ரேயசம் என்ற வார்த்தைக்கு விற்பத்தி. நிர்கதம் ஸ்ரேயா யஸ்மாத், எதிலிருந்து மேல இன்னொரு ஸ்ரேயஸ் இல்லையோ அது நிஸ்ரேயசம். இதுக்கு மேல இன்னொரு ஸ்ரேயஸ் கிடையாது.
அப்போ எது கிடைச்சாலும் நமக்கு அதுக்கு மேல ஒரு ஸ்ரேயஸ், அதுக்கு மேல ஒரு ஸ்ரேயஸ், அதுக்கு மேல ஒரு ஸ்ரேயஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா சம்சாரத்துல. இந்த ஒரு ஸ்ரேயஸ், மோட்சம் என்ற ஒரு ஸ்ரேயஸ் வந்துருச்சுனால் அந்த ஸ்ரேயஸ் என்ன என்ற ஆராய்ச்சி அது அங்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியதில்லை. ஸ்ரேயஸ் சமாப்திங்கதம், அதோட ஸ்ரேயஸ் முடிஞ்சு போச்சு. இதுவே ஸ்ரேயஸ். அதனால அதுதான் நிஸ்ரேயசம் என்ற வார்த்தையினால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மோட்சம். சரி, இந்த வரைக்கும் ஆச்சு. இதுக்கப்புறம்